ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பூஸ்ட் ஜூஸஸ் செய்ய போறோம். போன தாடி ஹார்லிக்ஸ், அதுக்கு முன்னாடி ஆப்பிள், இப்போ பூஸ்ட். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்ஸி எடுத்துக்கோங்க, பூஸ்ட் எடுத்துக்கோங்க, க்ளீனாக எடுத்துக்கோங்க, சிக்கன் க்ளீனாக எடுத்துக்கோங்க. அப்புறமேல் ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. என்ன உருகிருச்சு, தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. பட் உண்மையாலே எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு பால் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல அப்படியே பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த இது நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகே, நம்ம இந்த ஒயர் பிளக்கை எடுத்து இந்த மிக்ஸியோட ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஊற்றணும்? பால். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஃபஸ்ட்டு பால் ஒரு டக்கெட் நான் ஊற்றிடுறேன். அவங்களுக்கு எவ்வளோ வேணும் ஊற்றிக்கோங்க. சரி, கொஞ்சமாக நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். ஏன்னா சர்க்கரை போட்டதுன்னா டேஸ்ட்டே வரும். நான் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும்ல சர்க்கரை. உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை பிடிக்கணும் மறக்காம கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லிட்டு போங்க. ஓகே, இப்போ நம்ம ஐஸ் கட்டி லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம பூஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம். ஓ மை காட், பூஸ்ட் அதிகமாக இருக்கா பால் அதிகமாக இருக்கா எனக்கு எதுவுமே தெரியல. பட் பார்க்கும்போது எனக்கு பூஸ்ட் தான் அதிகமாக இருக்குது. சரி, நம்ம இப்போ ஐஸ் கட்டி எடுத்துக்கலாம். ஐஸ் கட்டி மதக்குது பாருங்க. சரி, போகுது. இன்னும் வேலை என்ன, அவ்வளோதான். டோட்டலாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் சீலெல்லாம் வைக்க போகிறது இல்லை, டோட்டலாக க்ளோஸ் தான் பண்ண போகிறேன். ரெடி, 3, 2, 1 கோ. சூப்பரான பூஸ்ட் ஜூஸ் ரெடியாக இருக்கா? கேப்பி போடல, நல்லா இருக்கு. நம்ம ஐஸ் இன்னும் நல்லா க்ரஷ் ஆகலை. அது நல்லா நம்ம க்ரஷ் ஆகிக்கணும். ஐஸ் நல்லா க்ரஷ் ஆனால் தான் அது சூப்பர் ஜூஸாக வரும். எனர்ஜி ஜூஸாக மட்டும் வராது. மை காட், எவ்வளோ இப்போ அப்படி வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கா. ஐஸ் கட்டி இன்னும் கரையாமையே வந்திருக்கு பாருங்க. நீங்களே பார்ப்பீங்க ஐஸ் கட்டி. நம்ம இவ்வளோ நேரம் பண்ணது பெஸ்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றாச்சு நம்மளோட கேஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஜூஸ் டின் எங்கே போட்டு இன்னும் போடலையா? நம்ம இங்கிருந்து தான் பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு இல்லை, நம்ம கிளாஸை எடுத்துக்கலாம். இந்த கிளாஸ் நம்ம எடுத்துக்கிட்டு ஜூஸ் போட போய் வந்துக்கோங்க. நம்ம இதை ஊற்றிக்கலாம். வாவ் வாவ், எப்படி எத்தனை பேர் வாங்கிச்சுருக்காங்க பாருங்களேன். வாவ், எனக்கும் கொடுப்பீங்களா? எனக்கும் கொடுக்குவீங்களா? சூப்பராக இருக்குல்ல. நம்ம யாருக்கும் கொடுக்க போகிறோம், நம்ம அதை மட்டும்தான் குடிக்க போகிறோம். யாரெல்லாம் இப்போ கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் ஆப் இருக்குது. சூப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்ட் எடுத்துக்கலாம். எனக்கும் யாருக்குமே கிடையாது, நம்மளுக்கு மட்டும்தான். நம்ம மட்டும் குடிக்க போகிறோம், சூப்பராக குடிக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நம்மளால கப் பண்ண முடியும். டச்சிட்டு கொடுக்க வரோம். எவனுக்கும் கிடையாது, நம்ம மட்டும் தான் குடிக்க போகிறோம் கைஸ். எங்களுக்கு யார்தான் இந்த மாதிரி பிடிக்கும் காய்ஸ். எங்களுக்கும் கொடுக்க போகிறது காய்ஸ். இல்லைன்னா கைஸ் அவன் தோணுன்னு பேசிகிட்டே தான் இருப்பான். சரி வாங்க. வாவ் வாவ், நான் அந்த ஆட் போடுவாங்க அது மாதிரி போட்டுருங்க. நம்ம ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுனா
இந்த மாதிரி ஒரு குட்டி கூட கொடுத்தா கூட பரவாயில்ல. நம்மளுக்கு தான் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், நம்ம யாருக்குமே எதுவுமே கொடுக்க மாட்டோம். நம்ம மட்டும் தான் குடிக்க போகிறோம். என் தம்பி கூட இல்லை. அவன் டவுட்டு தான் போவான், எனக்கு தெரியும். பட் அதனால தான் அவனுக்கு என் தம்பினால அவனுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஆனால் நானும் தம்பி தான் கொடுக்கணும் எனக்கும். சூப்பராக இருக்கேன். இப்போ இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு கேட்டான் அவன் வீட்டுக்கு, அதனால அவனை கொஞ்சமாக ஊற்றி கொடுத்துடலாம் அவங்க வீட்டுக்கு. வாங்க, அது ஃபஸ்ட்டு நான் பவுல் எடுத்துக்கிறேன். பவுல் எங்கே? குட்டி பவுல் எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம இவ்வளோ ஜூஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஓகேவா? சூப்பராக பேசணும் பார்த்தீங்களா? இவ்வளோ ஜூஸ் அவங்களுக்கு எடுத்துக்கணும், நம்ம இவ்வளோ ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். சரி, அவங்க வீட்டுக்கு இங்கே கொஞ்சம் கொடுத்துடலாம். ஓகே, எல்லாத்துக்கும் சேமாக இருக்குது. எடுத்துகிட்டு போயிங்க. இப்போ நம்ம எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த அண்ணா ஒரு ஃப்ரெண்டு செலியனுக்கு கொடுக்க போகிறாங்க. நம்மளே செலியனை போய் இது என்ன இது நம்ம ரோபோட் இல்லை, ஒரு கொடுக்க போகிறதும் இல்லை. உங்களுக்கு இது கொடுத்துட்டு வாங்க நம்ம போகலாம். எங்கள் அம்மாட்ட கொடுத்துருங்க. எங்கள் அம்மாட்ட கொடுத்துருங்க. என் தம்பிக்கிட்டையும் எங்கள் அம்மாக்கிட்டையும் கொடுக்க போகிறோம். இதை இவங்க தான் என் தம்பி எங்கள் அம்மா குடிச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்களேன்.